கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய ஆரோரா சின்க்ளேர் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் ஆரோரா சின்க்ளேர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படிங்கிறது நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து 2 பேர் மிகப்பெரிய அளவில் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் கமருதீன், இன்னொருத்தர் வந்து ஆரோரா சின்க்ளேர். கமருதீன் ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். கமருதீனுடைய அப்பா, அம்மா 2 பேருமே இல்ல. இறைவனடி போய் சேர்ந்துட்டாங்க. கமருதீன் வந்து ஒவ்வொருத்தருடைய குறிப்பாக சபரியுடைய அம்மாலாம் வரும்போது, "டேய் கமருதீன், இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லன்னு சொல்லாத. அம்மாவா நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே சொன்னது ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. கமருதீனுக்கு நமக்கு அம்மா இல்லையே, அப்பா இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கில அவன் வந்து ரொம்ப டிப்ரஷ் ஆகியிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. ஆரோரா சின்க்ளேர் எதுக்காக டிப்ரஷனுக்குள்ள போணும்? கமருதீனுக்கு அப்பா, அம்மா இல்ல. அவன் வந்து மத்தவங்களுடைய பேரண்ட்ஸ பார்க்கும்போது அவன் ஒரு மாரி கஷ்டப்படுறான். ஆனா ஆரோரா சின்க்ளேருக்கு தான் அப்பா, அம்மா 2 பேருமே இருக்காங்களே. என்ன ஒண்ணு, ஆரோரா சின்க்ளேர் அவங்க 2 பேரையும் விட்டு பிரிஞ்சிருக்கு. அப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆரோரா சின்க்ளேர் சமூக ஊடகங்கள்ல பண்ணக்கூடிய அடல்ட் கன்டென்ட்ட நம்மளாலே பார்க்க முடியல. நம்ம பார்த்து முகம் சுளிக்கிறோம். பெத்தவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இருக்கும்ல. இதுதான் காரணம். இதனால தான் ஆரோரா சின்க்ளேர அவங்க பெத்தவங்க பிரிஞ்சு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆரோரா சின்க்ளேர் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் வந்து இடைஞ்சலா இருக்காங்க, இடையூறா இருக்காங்க அப்படின்றதுக்காக நீயா ஏற்படுத்திக்கிட்டதுமா இது? இது என்ன உன் பேரண்ட்ஸ் உன்ன விட்டு வாண்டடாவா பிரிஞ்சிருக்கிறாங்க? ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆரோரா சின்க்ளேருடைய பெற்றோர்கள் ஆரோராவை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஆரோரா வந்து கதறி அழுகுறாங்க பிக் பாஸ்ட்ட. "பிக் பாஸ், எனக்கு வந்து யாருமே இல்ல பிக் பாஸ். எனக்காக இருக்கிறவ இந்த ரியாங்கிற ஒருத்தி. அவ தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பார்க்க வருவா. ஆனா என்ன நம்பி இன்னொரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் வேற யாருன்னு நீங்க தப்பா நெனச்சிராதீங்க." நாய்க்குட்டியாம். நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டிய நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா, நான் ஆக்டிவிட்டி ரூம்ல வச்சு அந்த நாய்க்குட்டியோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நான் அனுப்பி விட்டுருவேன் பிக் பாஸ். அந்த நாய்க்குட்டி விளையாடும்போது கக்கா, சுச்சா போனா யாரும்மா அள்ளி போடுறது? இரிட்டேட்டிங் ஆவுதுல்ல, எரிச்சலா இருக்குல்ல. அ அவனுடைய குடும்பங்கள் உள்ள வந்து உணர்வுகளையும், தங்களுடைய உறவுகளையும் வெளிப்படுத்திக்கிட்டு, என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு இது இந்த ஃப்ரீ டாஸ்க்ன்றது? பிரிந்திருப்பவர்கள் கூட சேரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இது. உன் ஃபேமிலியோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறப்ப, நீ பிக் பாஸ்ட்ட அழுது புலம்புறத விட்டுட்டு, "அப்பா, அம்மா நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இப்ப நான் பண்றதில்ல. நான் பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துட்டேன். பாருங்க நான் 75 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கேன். என்னையும் வெளியில வந்து ஒரு தரப்பு ரசிச்சு மக்கள் எனக்காக ஓட் போட்டு என்ன உள்ள இருக்க வச்சிருக்காங்க. நான் பண்ண தவறெல்லாம் மன்னிச்சிருங்க. அதே மாரி வந்து நீங்களும் என்ன புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு உள்ள வாங்க." அப்படின்னு உங்க அப்பா, அம்மாவுக்கு நீ ஒரு இன்விடேஷன் குடுத்திருந்தா, "ச்சே! நம்ம பொண்ணு இவ்வளோ தூரம் நம்மள வந்து கூப்பிடுறாளே!" அப்படின்னு நெனச்சுட்டு அவங்க உள்ள வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அது மட்டும் இல்லாம, இந்த மாமா டிவி இருக்கிறாங்கல்ல, டேய் ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் கனெக்ஷன் குடுக்க தெரிஞ்ச நீங்க, அந்த பொண்ணு அப்பா, அம்மாவ பிரிஞ்சிருக்கிறா. சின்ன பொண்ணு 23, 24 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ண இந்த நிகழ்ச்சிய பயன்படுத்தி, அவங்க அப்பா, அம்மாவோட சேர்த்து வைக்கிறதுக்கு, இந்த மாமா டிவி எடுத்த முயற்சி என்ன? அப்படி ஒரு முயற்சி வந்து எடுத்து கூட்டிட்டு வந்தானுங்கன்னா, இவனுங்கள நம்ம பாராட்டலாம். சரிங்க, எப்படியோ முயற்சி எடுத்து ஆரோரா சின்க்ளேருடைய பேரண்ட்ஸு உள்ள வந்துட்டாங்கங்க. ஆரோரா சின்க்ளேர கூப்பிடுறாங்க. "இதுவரைக்கும் நீ எங்கள பிரிஞ்சிருந்தது போதும். நீ இப்பயே எங்க கூட வந்துரு. உன்ன நாங்க நல்லபடியா பார்த்துக்கிறோம்." அப்படின்னா ஆரோரா சின்க்ளேர் அவங்களோட கிளம்பி வெளியில போயிற போதா? இல்ல. ஏன்னா, நீ வந்து பணம் சம்பாரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த. பணம் அப்படிங்கிறது தான் உனக்கு பிரதானம். பணம், அதுக்கப்புறம் ஃபேம், அதுக்கப்புறம் வந்து நீ பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு உன்னுடைய பெற்றோர்கள் தடையாக இருப்பார்கள் அப்படின்னு தான், நீ அவங்கள விட்டு பிரிஞ்சே வந்த. உன்னுடைய பேரு, உன்னுடைய அடையாளம் அப்படின்னு எல்லாத்தையுமே மாத்திக்கிட்ட. எப்படி வியன்னாவுக்கு வந்து உண்மையான பேரு வேறயோ, அதே போல இந்த ஆரோரா சின்க்ளேருக்கும் உண்மையான பேருன்றது வேற. பேர மாத்திட்டா ஆரோரா சின்க்ளேர். அத ஒருத்தவங்களோட தனிப்பட்ட முடிவுங்க. நம்ம வந்து அதெல்லாம் வந்து குற்றம் சொல்ல முடியாது. நீ பேர மாத்திக்க, ஊர மாத்திக்க, எத வேணாலும் மாத்திக்க. இப்பல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தையே மாத்திக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கிறது தான். அது ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட சாய்ஸ். பட் அட் த சேம் டைம் நீ உன்னுடைய சுயநலத்திற்காகவும், சுயலாபத்திற்காகவும் உன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்டு, இப்ப மத்தவங்களுடைய பெற்றோர்கள பார்க்கும்போது, மத்தவங்களுடைய பேரண்ட்ஸ பார்க்கும்போது, உனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்டின்னா, அது குற்ற உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. அத தான் வந்து ஆரோரா சின்க்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க வந்து கூப்ட்டா நீ போயிட போறியா?
இல்ல. எனக்கு ஃபேம் முக்கியம். எனக்கு பணம் முக்கியம். ஒண்ணு 50,00,000 அப்படி இல்லன்னா ரூ. 15,00,000 பொட்டியில வச்சாங்கன்னா, நான் அத தூக்கிட்டு வெளியில வந்துருவேனே தவிர, எதுக்காக நான் உங்க கூட வரப்போறேன்? உங்க கூட சண்டை போட்டுட்டு வந்ததுக்கு காரணமே, நீங்க நான் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தடையா இருப்பீங்கன்னு தானே. நான் உங்களோட இருந்திருந்தா, இந்த பிக் பாஸ் மாதிரியான மேடை எனக்கு கிடைத்திருக்குமா? அப்படின்னு யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஆள் தான் ஆரோரா சின்க்ளேர். இப்ப வந்துகிட்டு அப்படியே நடிச்சு நாடகம் போட்டுட்டு இருக்கு. இதே கமருதீன் ஃபீல் பண்ணான்னு வச்சுங்களேன், சத்தியமா சொல்றேன் நம்மளும் சேர்ந்து கூட ஃபீல் பண்ணலாம். அவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்த பேசலாம். ஏன்னா, அவனுக்கு அப்பா, அம்மா இல்ல. ஏன்னா, இருக்கிற அப்பா, அம்மாவுடைய அருமை தெரியாம அவங்கள விட்டு பிரிந்து இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா, இந்த குடும்ப வாழ்வியலுக்கு யார் எதிராக இருந்தாலும், கண்டிப்பாக அவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள நான் கண்டிப்பா வப்பேன். குடும்ப வாழ்வியல் தான் ஒருத்தன பக்குவப்படுத்தும். குடும்ப வாழ்வியல் தான் ஒருத்தன வந்து பொறுப்புணர்வோட நடந்துக்க வைக்கும். குடும்ப வாழ்வியல் தான் உனக்கு ஒழுக்கத்த கத்துக் குடுக்கும். குடும்ப வாழ்வியல் தான் இந்த சமுதாயத்தோட சேர்ந்து எப்படி ஒன்றாக வாழணும், இந்த சமுதாயத்துடைய முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கு குடும்ப வாழ்வியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பங்களிக்கிறது. அப்ப இந்த குடும்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நான் பெருசா வந்து வெளியில போய் சக்சீட் ஆயிருவேன். நான் பெருசா வந்து நட்டமா தூக்கி நிறுத்திருவேன். அந்த கன்வர்ஷன் ரேஷியோன்றது ரொம்ப கம்மி. இந்த ஆரோரா சின்க்ளேர் இஸ் சச் அ பேட் எக்ஸாம்பிள் ஃபார் த சொசைட்டி. இந்த பொண்ண பார்த்துட்டு நாளைக்கு ஒரு 10 பொண்ணுங்க வெளியில நான் வந்து தனியா இருந்து சாதிக்க போறேன்னு கிளம்புனா, குடும்பத்துடைய சப்போர்ட் இல்லாம வெளியில போய் கஷ்டப்பட்டு எத்தன பேரால அப்படி முன்னேற முடியும்? அரோரா சின்க்ளேர் லட்சத்துல ஒரு ஆள். நான் இப்ப சொல்லுவேன். லட்சம் பொண்ணுங்க வந்து குடும்பத்த விட்டு வெளில போனா, ஆரோரா மாதிரி ஒருத்தரால மட்டும் தான் இந்த அளவுக்கு பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல வந்து சாதிச்சு காட்ட முடியும். மத்த எல்லாரும் என்ன ஆவாங்க? மத்த எல்லாருடைய வாழ்வியல், வாழ்க்கைக்குரிய கேள்விக்குறியாயிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலி சப்போர்ட்ன்றது யாருக்காக இருந்தாலும், எந்த ஒரு இடத்துலயா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சொசைட்டி, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி, எவ்ரிதிங் மேட்டர்ஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல். அப்போ ஒரு தரப்ப நம்ம ஒதுக்கி வச்சுட்டு, நம்மளுடைய சுயநலத்திற்காக, நம்மள வந்து நம்ம சுதந்திரமா செயல்படுறத தடுக்குறாங்க, நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ வைக்கிறாங்கன்றதுக்காக, தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்த ஆரோரா சின்க்ளேர், இப்ப என்னமோ குடும்பத்த மிகப்பெரிய அளவுல மிஸ் பண்ணி கிழிக்கிற மாதிரியான ஒரு டிராமாவ போட்டுட்டு, கண்ணீர வடிச்சுக்கிட்டு, சிம்பத்திய தேடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, உண்மையிலேயே நமக்கு காமெடியா தான் இருக்கு. சரி, இந்த மானங்கெட்ட டிவி, மாமா டிவி கொஞ்சம் கூட வெட்கமான சூடு சொரணையே இல்லாம, ஆரோரா வளர்க்குற நாய்க்குட்டிய தூக்கிட்டு வந்து, ஆரோரா ஆசைப்பட்ட மாரி ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ள விட்டு, இவங்க 2 பேரையும் விளையாட விட்டு, அத ஒரு ப்ரோமோவா எடுத்து ஒரு சோக மியூசிக்கோட போட்டு, ஆரோரா சின்க்ளேருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஆரோராக்கு அப்பா, அம்மா இருந்தும் இல்ல. பார்த்தீங்களா? ஆரோரா சின்க்ளேருக்கு இந்த உலகத்தில இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் அந்த நாய்க்குட்டி மட்டும் தான். அப்படின்னு ஆரோரா சின்க்ளேருக்கு இவைங்க ஒரு சிம்பத்தியை ஏற்படுத்தி குடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆரோரா சின்க்ளேர், நீ இப்படி உட்கார்ந்து அழுவுது புலம்புறதுக்கு பதிலா, தயவு செஞ்சு இந்த வாரம் உன்னால இருந்து மத்த குடும்பங்கள் வர்றத உன்னால பார்த்துட்டு சகிச்சுக்க முடியலன்னா, தயவு செஞ்சு வாக் அவுட் குடுத்துட்டு வெளியில போயிடு. உனக்கு வந்து ரொம்ப புண்ணியமா போயிடும். அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ முடிக்கிறேன். ஆரோரா சின்க்ளேருடைய இந்த ஃபேக் அழுகைய பற்றி, இந்த சிம்பத்தி கார்டு எடுத்து விளையாடுறத பற்றி, மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.